அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான பதிவு, இந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை பற்றின ஒரு ஹதீஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே 2623வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய தினத்தில் நரகத்திலிருந்து தன்னுடைய அடியார்களை விடுதலை செய்வது போல் வேறு எந்த நாட்களிலும் இதனை செய்வதில்லை. அதாவது தன்னுடைய அடியார்கள் அதிகமானோரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய நாளில்தான் விடுதலை செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். மேலும் இந்த அரஃபாவுடைய நாளில் ஹஜ்ஜு செய்வோரை நினைத்து அல்லாஹு தஆலா மிகவும் சந்தோஷம் அடைந்து தன்னுடைய வானவர்களிடத்தில் அந்த அடியார்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஒரு தினம் இந்த அரஃபாவுடைய தினம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், நம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹு தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அரஃபாவுடைய தினத்தை பயனுடையதாக நம் அனைவரும் ஆக்கிக்கொள்ள அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். இன்னும் நம்ம ரமீஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நன்மைகளை அல்லாஹு தாலா உங்களுக்கும் வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.